வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மற்றும் ஜூனில் நடக்கக்கூடிய டிஆர்பி இடைநிலை ஆசிரியர்களுக்கான முதன்மை தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்காக தினமும் உங்களுக்கு பயன்படுறது மாதிரி ஒரு 5 கேள்விகள் காலை எழுந்தவுடன் கணக்கு அப்படிங்கிற தலைப்பில் தினசரி காலையில் ஒரு 5 கேள்விகள் போடுறேன். மறுநாள் அந்த கேள்விக்கு உண்டான ஆன்சர்ஸ் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி அதனுடைய முதல் பகுதியை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இன்றைக்கி ஒரு 5 கேள்விகள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பண்ணி உங்களோட ஆன்சர்ஸையும் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நாளைக்கு இந்த 5 கேள்விகளுக்கான ஆன்சர்ஸோட இன்னொரு 5 கேள்விகள், அதுக்கு அடுத்த நாள் ஆன்சர் அப்படிங்கிறது மாதிரி இதே மாதிரி எக்ஸாம் வரைக்கும் நம்ம தொடர்ச்சியாக பண்ணுவோம். ஏறக்குறைய இது மாதிரியே பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு 300-350 கேள்விகளுக்கு மேலே நம்மளால் கேதர் பண்ணி ஆன்சர் பண்ணுற முடியும். சரிங்களா? ஓகே, இதில் பாருங்கள். முதல் கேள்வி, மீப்பெரு பொது வகுத்தி HCF காண்க. 15 x⁴ y⁴ x⁵ 12 x⁴2 y⁴7 z⁴2. இரண்டாவது கேள்வி, 3 எண்களின் கூடுதல் 38 முதல் மற்றும் இரண்டாம் எண்கள் 1:2 என்ற விகிதத்திலும் 2 மற்றும் மூன்றாவது எண்கள் 3:5 என்ற விகிதத்திலும் இருந்தால் இரண்டாவது எண். நீங்கள் இதெல்லாம் போட்டு பார்த்து கீழே கமெண்டில் ஆன்சர் சொல்லுங்கள். இந்த கொஸ்டினுக்கு எப்படி ஷார்ட்கட்டில் ஆன்சர் சொல்கிறது அப்படிங்கிறதையும் நான் நாளைக்கு உங்களுக்கு ஆன்சர் கீ சொல்லும்போது சொல்கிறேன். சரியா? மூன்றாவது கேள்வி, ஒரு குறிப்பிட்ட அசலானது 6 வருடம் மற்றும் 4 வருடங்களில் முறையே ரூபாய் 8880 மற்றும் ரூபாய் 7920 கிடைக்குமெனில் அதன் வட்டி சதவீதத்தை காண்க. வட்டி முறை தனி வட்டி என கொள்கன்னு கொடுத்துருக்கோம். சரியா? அடுத்ததாக, ஏன்னா கூட்டு வட்டி முறையிலையும் அப்படி வந்துடுன்றதால அதை கொஞ்சம் ரெஃபர் பண்ணியே கொடுத்துட்றோம். அடுத்ததாக, இரு எண்களின் LCM 150 மற்றும் HCF 4 ஆகும். அதில் ஒரு எண் 50 எனில் மற்றொரு எண் என்ன? ஐந்தாவது கேள்வி, ஒரு முதலீட்டாளர் பிரதி மாதம் தனி வட்டியாக ரூபாய் 10,000 பெற விரும்புகிறார். வட்டி வீதம் ஆண்டுக்கு 8% எனில் அவர் முதலீடு செய்ய வேண்டிய தொகை என்ன? இப்படின்னு இன்றைக்கி காலை எழுந்தவுடன் கணக்கு அப்படிங்கிற டாப்பிக்கில் 5 கேள்வி கொடுத்துருக்கேன். இன்றைக்கி இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சர் கீயும் கீழே நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நாளைக்கு இந்த 5 கொஷினுக்கும் ஆன்சர் கீ எப்படி பண்ணுறது, எப்படி ஷார்ட்கட்டில் பண்ணுறது அப்படிங்கிறதையும் அடுத்து ஒரு 5 கேள்வியும் கொடுக்குறேன். அதையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி தொடர்ச்சியாக டெய்லியும் காலையில் எழுந்தவுடனே ஒரு 5 கேள்வி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கூட நம்மளால் மேத்ஸில் நல்ல மார்க் எடுக்க முடியும். பாருங்கள், அது டிஎன்பிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, டிஆர்பியாக இருந்தாலும் சரி. ஓகேவாம்மா? தேங்க்யூ.